நெகட்டிவ் 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 ஃபுல்லா நெகட்டிவ். கொஞ்ச நாளாவே என் எஸ்டி பைக்கு நெகட்டிவிட்டிலேயே போய்கிட்டு இருக்கியா. ஒரே நெகட்டிவ், பூரா நெகட்டிவ். எஸ்டி அட்வென்ச்சர் அப்படின்னாலே, அதுவும் நம்ம கரும்புலினாலே நெகட்டிவிட்டி தான். இதுக்கு காரணம் யார் தெரியுமா? நான் தான், வேற யாரும் கிடையாது. முழுக்க முழுக்க நான் தான். இந்த வண்டியை பாலா போன வண்டி, வீணா போன வண்டின்னு ஆக்குனதே நான் தான். இல்ல என்ன சொல்றா, உனக்கு இந்த வண்டி நாசமா போறதுக்கும் நீ என்ன காரணம் அப்படின்னு கேட்கல. இந்த எஸ்டி அட்வென்ச்சர் வந்து ஒரு சிறப்பான தரமான வண்டி தாங்க. இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வண்டியில குறைன்னு சொல்ல போனாச்சுன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் கொஞ்சம் டிராப் ஆகும், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் வெரைட்டி ஓட்டினா மைலேஜ் டிராப் ஆகும். மற்றபடி பவரு அது என்ன சொல்லுவியா, நம்ம கைக்கு வரணும்னு சொல்லுவீங்களா, டூரில் அப்படியே அது ரைடு இதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குன்னு. அந்த மாதிரி அந்த ஒரு வண்டி நமக்கு உண்டான வண்டியா மாறுறதுக்கும் இது எந்த அளவுக்கும் நமக்கு உள்ளான வண்டியா மாறிடும். அப்புறம் இந்த ஹிமாலயன் பைக்குக்கு ஒரு படி மேலேயே இருக்கும். நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன், என்னை வந்து நான் ஸ்டாப்பா டெல்லி கூட்டிட்டு போனதும் சரி, ஒரு கிட்டத்தட்ட 60 நாள் 65 நாள் நம்மள நார்த் ஈஸ்ட்ல கூட்டு போய் சிறப்பா கூட்டிட்டு வந்ததும் சரி, பூட்டானுக்கு ஒரு வாட்டி நம்மளை கம்ப்ளீட்டா கூட்டிட்டு போனதா இருந்தாலும் சரி, அப்புறம் லோக்கல்ல உள்ள எல்லா இடத்துக்கும், அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு பயங்கரமா போனதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டி அவ்வளவு அருமையா செட் ஆகுற ஒரு வண்டி தாங்க. ஆனா இந்த வண்டி பூரா நெகட்டிவிட்டியா மாத்தி இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு வந்து வண்டியை பெரிய அளவுல சேல்ஸ் இல்லாத அளவுக்கு மாத்தினதுக்கு காரணம் நான் தாங்க. இப்போ நம்ம போன 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் பார்த்துடுங்க. வண்டியில செயின் ஸ்ப்ராக்கெட் மறுபடியும் அத்து போச்சு, நான் நடு ரோட்ல நிக்கிறேன், டோ பண்ணிட்டு தான் நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சரி, இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? கரும்புலி வந்து நெகட்டிவிட்டியாகவே நீ தான் உருவாக்கி விட்ட. இப்போ என்ன பிரச்சனை? அன்னைக்கு வந்து நடந்தது என்ன ஆச்சு, ஏதாச்சு? வண்டியை கொண்டு போய் சரி பண்ணியா அப்படின்னு எல்லாரும் கேட்பியல்ல. நான் எல்லாத்தையும் பண்ணியாச்சுங்க. ஜம்முன்னு வண்டி ஆயிடுச்சு. வண்டி நமக்கு முன்னாடி தான் நிற்கிது. என்னென்னா, நான் வந்து சின்ன ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். வண்டியை பற்றின ஒரு சின்ன அறிவு இல்லாமல் நமக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு எப்போவுமே நான் ஒரு மென்டாலிட்டியில் இருப்பேன். எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, டக்குன்னு சொல்கிறதுக்குன்னா, ஒரு பைக்கும் நம்மளும் வந்து ஒரு நல்ல ஒரு நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வாழணும். பைக்கை வந்து நம்ம வெறுக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நான் எப்போ பைக் வச்சுருந்தாலும், நான் பைக் ரைடில் போகும்போது பாசிட்டிவாக நமக்கும் பைக்குக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு வைங்களேன், எப்போவுமே அது பாசிட்டிவாக தான் போய் சேரும், அது பாசிட்டிவாக தான் முடியும். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம பைக்கும் நம்மளை கைவிடாது, நம்மளை பெருசாக ஒரு பாதிப்புல உருவாக்காது, நம்மளும் அந்த பைக்கை பாதிப்பு உருவாக்க மாட்டோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாச்சுன்னா, பைக்கை வந்து நெகட்டிவாகவே நான் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டேன். நெகட்டிவாகவே தோணிடுச்சு எனக்கும். என்னடா உடையுது, ரோட்டில் நிற்க வைக்குது அப்படின்னு நெகட்டிவாக அது மேலே புஷ் பண்ண உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா, நெகட்டிவாக சில விஷயத்த நம்ம கரும்புலி நமக்கு எதிராக செஞ்சிட்டு, அதனால் இனிமேல் அப்படி கரும்புலிக்கும் எனக்கும் எந்த நெகட்டிவிட்டியும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு, வண்டியில் சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்து கம்பெனியில் விட்டு, எப்பா நீ என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சிரு, ஏன்னா விட்டுறாத, எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நான் உனக்கு பில்லு பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம திருநெல்வேலி எஸ்டியில் கொண்டு விட்டேன். திருநெல்வேலி ஷோரூமில் பக்காவாக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் போயிருந்தது நாகர்கோவில் ஷோரூமுக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடியே உடஞ்சிருச்சு. அந்த உடஞ்ச பார்ட்ஸை வந்து நாகர்கோவிலேருந்து தான் எனக்கு அனுப்பி விட்டாங்க. ஸோ நாகர்கோவில் ஷோரூம், எஸ்டி ஷோரூமும் இது திருநெல்வேலி ஷோரூமும் சேர்ந்து நமக்கு நம்ம கரும்புலியை அட்டகாசமாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா புத்தம் புதியதாக இருக்கிறது. அதுவும் லடாக்குக்கு போகிறதுக்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறது. எனக்கு வந்து இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. மற்றபடி வண்டி அவ்வளோ தெளிவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னொரு பெரிய விஷயங்க, எனக்கு அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா, வண்டியில் எந்த ஒரு சவுண்டு இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. எல்லா கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும் போகல, அது நம்ம கரும்புலியில் இந்த டைம் தான் இருக்குது. நமக்கு அடிக்கடி பிரச்சனை உண்டு பண்ணாலும் ஏதோ மொத்தமாக சரி பண்ணிடும்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி பண்ணதில் நமக்கு வந்து வண்டி புத்தம் புதிய இன்ஜின் மாதிரி ஆகிப்போச்சுங்க. வண்டி டெலிவரி எடுக்கும்போது அந்த நாய்ஸ் எப்படி இருந்துச்சோ அந்த நாய்ஸ் வந்துருச்சு. அவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து கரும்புலி செட் ஆகிடுச்சு. இப்போ கோல்டு செயின் நம்ம மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கல நம்ம கரும்புலியோட அழகை. இங்கே பாருங்க, அப்படியே தனியாக கருப்பு கழுத்தில் வெள்ளை கோல்டு கலரில் செயின் இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி நம்மளால் அப்படியே கோல்டு செயின் மின்னுறாவ பாருங்க. பாருங்க, டக கலன்னு மின்னுது. ஒரு ரவுண்டு நான் வந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் பைக் ஓட்டிட்டேன். அதனால் உங்களுக்கு வந்து அதில் ஆயிலும் அடித்து வச்சேன். அது கொஞ்சம் உங்களுக்கு ஆயில் பட்ட மாதிரி இருக்கும்.
தெளிவாக இருக்காப்புல, ரெடியாக இருக்காப்புல லடாக்கு போகிறதுக்கு நம்ம கரும்புலி. சூப்பராக இருக்குல்ல. இந்த லாக் மட்டும் உடஞ்சி போச்சு, வாங்கணும். ஆமாம், இந்த பாருங்கள் உடஞ்சி போச்சு. நம்ம நம்பர் போர்டெல்லாம் புதுசாக போட்டாச்சு. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் படி ஐஎன்டி நம்பர் போட்டிருக்கணும். ஏற்கனவே நம்மகிட்ட அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதை பின்னாடி உடச்சி நெருச்சி எடுத்து ஒரு மாதிரி ஆக்கிட்டு அதனால் புது நம்பர் போர்டு போட்டாச்சு. அதுவும் ஆர்டிஓ ஆஃபீஸில் சொல்லி வாங்கி அதேமாதிரி ஃப்ரண்ட்லேயும் நம்பர் போர்டு போட்டாச்சு. காயல் ரைடர் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் தான் இருக்குது. கரும்புலி அப்படியே செல்லம் போல் கொஞ்சம் லைட்லாம் போட்டு வச்சுருக்கணும். லைட் ஆஃப் பண்ணியா? ஏன் பகல் முழுக்க கண்ணா தெரியாது கபோதி. பக்காவாக ரெடியாக இருக்குது. இதில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு நமக்கு வந்து, அதையுமே சரி பண்ண கொடுக்க போகிறேன். இன்றைக்கி தான் கொடுக்க போகிறேன். அதுக்குள்ளே ஒரு வீடியோ எடுத்து நமக்கு கரும்புலி தெளிவாக இருக்குது, சுத்தமாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டிடலாங்கிறக்காக தான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதனாலேயும் தான் அந்த வீடியோ இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. வண்டி பக்கா சூப்பராகிடுச்சிங்க. அதுவும் நான் அந்த பாருங்களேன், உங்களுக்கு ஸ்மூத்னஸை மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அந்த ஸ்மூத்னஸோட இன்ஜினோட சவுண்டை மட்டும் கேட்போம். அப்படியே இருங்க, அந்த வண்டி இப்போ கேமரா மட்டும் செட் பண்ணிக்கிறேன். எப்போ நின்றுக்கப்பா கோப்ரோ? அப்படியே நின்றுக்கா. இருங்க இருங்க. ஐயோ 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 ஐயோ, அந்த சவுண்டை கேட்கணுமே. அந்த சவுண்டை கேட்கணுமே, அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. கட 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 கடன்னு இந்த சவுண்டை இன்ஜினை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். இன்ஜின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அதுதான் இது இருக்கிற பெரிய ஹாப்பியாக இருக்குது. புது இன்ஜின் எப்படி ஒரு டெலிவரி எடுக்கும்போது வண்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வண்டியோட இன்ஜின் தரம் ஆகிடுச்சு. அதுமாதிரி பிக்கப்பும் தாறு மாதிரி தக்காளி சோறு அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போச்சுங்க. முன்னாடி வந்து நம்ம ஒரு 120 எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாப்படி, கொஞ்சம் ஏன்டா விட்டுறா அப்படின்னு கதறுவாப்படி. இப்போ இல்லை, கரும்புலிலாம் வந்து பாரு வாப்பா, யார் கூட வேணாலும் போட்டி போட நான் ரெடி, நீ ரெடியா அப்படின்ற அளவுக்கு ரெடியாக இருக்கிறாப்புல. வேறு லெவலில் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ லடாக்குக்கு நம்ம கரும்புலி புதுசாக தயாராக இருக்குது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். லடாக் ப்ரிப்பரேஷனில் வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருந்துச்சு. நம்ம லோக்கல்லே நம்ம கரும்புலி நம்மளை அங்கங்கே கவுத்திக்கிட்டு இருக்க, இங்கே எப்படி இவ்வளோ ஃபுல்லாக போக முடியும், அந்த அளவுக்கு நம்ம போய் சேர்ந்துக்கிட முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்க தான் செஞ்சிச்சு. நியாயமாக நான் சொல்கிறேன். ஆனால் அந்த டவுட்டெல்லாம் இருக்க வேண்டாம் ஜாமி, தைரியமாக சந்தோஷமாக நீ போய் உன்னை வந்து நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரும்புலி தெளிவாகிடுச்சு. இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் ஒரு ரைடு போயிட்டு வந்தேன் வேறு ஒரு வேலையாக. அப்போது 160 320 கிலோமீட்டர் கரும்புலி போச்சு. அப்பா, புது பைக்கை ஓட்டின மாதிரி அப்படி ஒரு ஃபீலுங்க. கரும்புலி இஸ் பேக் ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஃபயராக ரெடியாக இருக்குது. நான் இப்படி எதிர்பார்க்கல, வண்டி இந்த அளவுக்கு நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. எஸ்டி கம்பெனிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக நான் வந்து நிறைய நெகட்டிவாக சில விஷயங்கள் எஸ்டி பைக்கை பற்றி சொல்லிவிட்டேன். அப்படிலாம் இல்லை, தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க அப்படிலாம் சொன்னேன். உண்மையில் நம்ம வச்சுக்கிறதுல தாங்க இருக்குது. பொண்டாட்டியாக இருந்தாலும் வப்பாட்டியாக இருந்தாலும் நம்ம வச்சுக்கிறதுல தானே அவன் நம்ம கூட இருப்பா. ஏன்னா இல்லைனாச்சுன்னா சேட்டை பண்ணிட்டு போயிடுவா பற்றிலாம், இல்லைன்னா தலையில் கல்லை போட்டு கொண்டு விடுவா. அதனால் நம்ம வச்சுக்கிற முறையில் தானே வச்சுக்கிடணும். அப்போ அதே மாதிரி தான் வண்டியை பார்த்துக்கிடுங்க. நம்ம எப்படி வச்சுக்கிடுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு எது வேலையை பார்த்து கொடுக்கும். அதனால் நான் நல்லா வச்சுக்கிட்டதுனால இப்போ நல்லா இருக்குது. இனிமேயும் நல்லா கரும்புலியை பெரிய அளவில் வச்சுக்கிடுவேன். எஸ்டி கம்பெனியை வந்து குறை சொல்ல மாட்டேன். எதுக்கு குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னா, இதனால் திடீர் மனமாற்றம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நான் எஸ்டி பைக்கு வச்சு நிறைய நான் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 42,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இந்த 42,000 2,000 கிலோமீட்டர் வேணால் மிஞ்சி போனால் லோக்கலில் போன மாதிரி இருக்கும், சும்மா தூத்துக்குடி திருநெல்வேலி போனது மாதிரி இருக்கும். மற்றது பூராவே இந்த 40,000 கிலோமீட்டரும் நார்த் இந்தியா, லடாக்கு, நார்த் ஈஸ்ட்டு, அப்புறம் இது என்னது கேரளா ஆஃப் ரோடு, அப்படி இப்படின்னு ஃபுல்லாகவே அட்வென்ச்சரை தான் நம்ம அனுபவிச்சிருப்போம். ஒரு 40,000 கிலோமீட்டருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு மனுஷன் உதவி பண்ணுறான் அப்படின்னா அவனை நம்ம எப்படி நம்ம ஒரு நேரம் கெட்டவனாக மாறிட்டா, அதாவது ஒரு நேரம் பிரச்சனை கொண்டு பண்ணிட்டா அவனை ஃபுல்லாகவே கெட்டவனாக சொல்லிடலாமா? முடியாதுல்ல, அது வாய்ப்பே கிடையாது, தப்பு இல்லை. அதே தப்பை தான் நான் பண்ணிவிட்டேன். அதனால் இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு. ஸோ நானும் கரும்புலியும் மிக அருமையாக சிறப்பாக லடாக் ரைடுக்கு கிளம்பி விட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. சூப்பராக அடுத்தடுத்த அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு மேக்ஸிமம் அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லடாக்குக்கு என்னென்ன பொருள் கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத இருக்கும். ஏன்னா புதுசாக போகிற மாதிரி நீ சொல்கிறியடான்னா
நம்ம வீடியோ பார்க்குற மக்களுக்கு வந்து புதுசாகவும் சில பேர் போகிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஒரு அப்டேட்டை நம்ம சொல்ல போகிறோம். அவங்களுக்கு தான் இந்த அப்டேட் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஒரு முறையாக லடாக்கு போகிறவங்க என்னென்ன பண்ணணும், வண்டியை எப்படி ரெடி பண்ணணும், அவங்களோட லக்கேஜஸ் எப்படி ரெடி பண்ணணும், எங்கெங்கெல்லாம் போகணும், எந்த ரூட்டில் போகணும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க ஓரளவு வீடியோஸாக வந்துட்டுருக்கோம். அதேமாதிரி ஒரு ட்ரிப்பும் போக போகிறேன். அந்த சின்ன ட்ரிப்பு தான், அந்த ட்ரிப்புக்கு உண்டான வீடியோவும் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானும் டிங் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருங்க. லடாக்குக்கு 3வது முறையாக திருப்பி போக போகிறோம். நம்ம கரும்புலி நம்ம சிறப்பாக கொண்டு போகன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.